வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ரெசிபி அவல் கட்லெட். ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு நான் 1 கப்பு லேசான அவல் எடுத்திருக்கேன். இது வந்து 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 15 மினிட்ஸ் வந்து ஊற வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ ஊறினதுக்கப்புறம் இந்தளவுக்கு நல்லா ஊறிருக்கு, தண்ணி ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிருக்கு. இதை வந்து அப்படியே நம்ம கையால் மசிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு மசிச்சாச்சு. இப்போது நான் ஒரு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கேன். அதையும் வந்து ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கையாலே மசிச்சுக்கலாம். மசித்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அவல் வந்து ஊற வச்சு மசித்ததையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கிறேன். கையாலேயே பிசைஞ்சிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது ஒரு சின்ன பவுலில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு அதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சின்ன பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் வந்து நான் ஆல்ரெடி வீட்டில் செஞ்சு வச்சுருந்தேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம மசிச்சு வச்சுருந்த அந்த அவல் உருளைக்கிழங்கை எடுத்துக்கலாம். இப்போ கையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி நல்லா தடவிட்டு இப்போ உருளைக்கிழங்கு வந்து கட்லெட் ஷேப்புக்கு நம்ம உருட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ கையில் எண்ணெய் தடவினா ரொம்ப நம்ம கையில் பிசுன்னு ஒட்டாமல் இருக்கும். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு பண்ணிக்கலாம். நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட்லெட் செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பே செஞ்சுருக்கேன். நான் எடுத்த அவல் உருளைக்கிழங்கு அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11 கட்லெட் வந்திருக்கு. இப்போது அந்த ஒரு கட்லெட்டாக எடுத்து நம்ம அந்த கார்ன்ஃப்ளவரில் டிப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ்லேயும் வந்து பெரட்டிக்கலாம். இந்த மாதிரி பெரட்டி எடுத்துக்கலாம். சைட்லேயும் வந்து நல்லா பெரட்டிக்கலாம். ரொம்ப அழுத்த வேணாம். இப்போது நம்ம எல்லா கட்லெட்டும் வந்து கோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா கட்லெட்டையும் ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம். ஒரு கடாயில் நான் ஒரு 1/2 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த ஒவ்வொரு கட்லெட்டாக சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அடுப்பை ஸ்லோவாக வச்சிட்டோன்னா ரொம்ப எண்ணெய் பிடிக்கும். இப்போது நம்மக்கிட்ட பிரெட் க்ரம்ஸ் இல்லைன்னா நம்ம அரிசி மாவு கூட கலந்துக்கலாம். நம்ம அவல் உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு பிசைஞ்சப்பே கூடவே வந்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு கலந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது 2 பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே எடுத்துடலாம். ஒரு சூப்பரான அவல் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.